இந்த மரத்துக்கு எப்படி டிராகன் பிளட் ட்ரீன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தோட பட்டை பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி வெட்டினீங்க அப்படின்னா மனுஷனுக்கு வந்து இப்போ ஸ்கின்ல ஏற்பட்டது அப்படின்னா ரத்தம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த மரங்கள் வந்து ப்ளீட் ஆகும். அதாவது இந்த மரங்கள்லேருந்து வர அந்த லிக்விட் வந்து ரெட் கலரில் அந்த மரங்களும் வந்து ப்ளீட் ஆகிற மாதிரி மனுஷனுக்கு தோணுனால அது வந்து டிராகன் பிளட் ட்ரீ அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா சொக்காட்ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெசர்ட் ஐலாண்டில் இருக்குது. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டில் இருக்குது. ஸோ அது இந்த மரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து இதோட ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா கேனாப்பி மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதோட முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வளர்றது வந்து ஒரு டெசர்ட் ஐலாண்ட், அதாவது அது வந்து பாலைவனம் மாதிரியான ஒரு இடம். ஸோ தண்ணீரே வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட மரங்களுக்கு எப்படி வந்து தண்ணீர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மரங்கள் மாதிரி ரூட்ஸ்லேருந்து தண்ணி எடுக்கும் பார்த்தீங்களா, கிரவுண்ட் வாட்டர்லேருந்து நம்ம ரூட்ஸ் வந்து உறிஞ்சுற மாதிரி இந்த மரத்தால் உறிஞ்ச முடியாது. ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் அந்த டெசர்ட்டில் கிடையாது. ஸோ அதனால் மார்னிங் டைமில் அந்த டெசர்ட் ஐலாண்டில் மிஸ்ட் மாதிரி பனித்துளி மாதிரி வரும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இந்த லீவ்ஸில் வந்து படர்ந்து விழுந்துடும். ஸோ அப்புறம் அந்த லீவ்ஸ்லேருந்து ரூட்ஸ்க்கு வந்து இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் அது உயிர் வாழ்ந்து